जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री पुरोபாதி மகாராஜ் கர்ணம், என் குருநாத கர்ணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இட்ஸ் அ வெரி ஹை எடுகேஷன் புக், சாஸ்திரம். இதை பாத்தீங்கன்னா நம்ம சொந்த முயற்சியால் படிக்க முடியாது, ஆச்சாரிய கருணையோட நம்ம படிக்கணும். நம்ம மகாபிரபு அவரோட பக்தர்கிட்டையும் மகாபிரபு கிட்டையும் நித்யானந்த பிரபுகிட்டையும் ரூப ரகுநாத ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, ரமணதாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபாபட்ட கோஸ்வாமி, இவங்க அனைவருக்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தென் இந்த புக்கோட ஆச்சாரியர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதா கீ ஜெய். ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 1. ஹரே கிருஷ்ணா பிரபு, நமகோ. ஹரே கிருஷ்ணா தண்ட பண்ணா பிரபு, தண்ட பண்ணா. ஹரே கிருஷ்ணா மதஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு ஆதி லீலா சாப்டர் 1 ஸ்லோகா இன்னைக்கு எத்தனை? 54. இன்னைக்கு 54. ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் பார்க்க போறோம். ஓகே, யாருக்கிட்ட புக் இருக்கோ புக் எடுத்து வந்துச்சுங்க, யாருக்கிட்ட புக் இல்லையோ நீங்க வேத பெஸ்ட் வந்துக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ருதே தீர்த்தம் யத் பிரதீயேதா நா பிரதீயேதா சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயா யதா பாஷோ யதா தமஹ. ருதேர்த்தம் யத் பிரதீயேதா நா பிரதீயேதா சாத்மனி தத் வித்யா ஆத்மனோ மாயா யதா பாஷோ யதா தமஹ. ருதேர்த்தம் யத் பிரதீயேதா நா பிரதீயேதா சாத்மனி தத் வித்யா ஆத்மனோ மாயா யதா யதா பாஷோ யதா தமஹ. ருதே இன்றி, அர்த்தம் மதிப்பு, யத் எது, பிரதியேதா தோற்றமளிக்கிறது, நா இல்லை, பிரதியேதா தோற்றமளிக்கிறது, சா நிச்சயமாக, ஆத்மனி என்னுடைய தொடர்பில், தத் அது, வித்யாத் நீங்கள் அறிய வேண்டும், ஆத்மனா எனது, மாயாம் மாயா சக்தி, யதா போல, ஆபாஷா பிம்பம், யதா போல, தம இருள். மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல ஒரு சேவம் பண்ணிக்கங்க. மொழிபெயர்ப்பு: நான் இல்லாமல் உண்மையான தோன்றுபவை நிச்சயமாக எனது மாயா சக்தியே, ஏனெனில் நான் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது. இது நிழலின் காணப்படும் உண்மையான ஒளியின் பிம்பத்தை போன்றதாகும். ஏனெனில் ஒளியில் நிழலும் இல்லை, பிம்பமும் இல்லை. Hare Krishna Prabhu. Hare Krishna Mataji. What appears to be truth without me is certainly my illusionary energy, for nothing can exist without me. It is like a reflection of real light in the shadows. For the light there are neither shadows nor reflections. Thank you Mataji. ஏஷி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புரோபாத் மகாராஜ் புல்லூருக்கு ஜெய். முந்தைய ஸ்லோகத்தில் பூர்ண உண்மையும் அதன் இயற்கையும் விளக்கப்பட்டன. பூர்ண உண்மையை முழுமையாக அறிய வேண்டுமெனில் அந்த உண்மையையும் அறிய வேண்டியது அவசியம். மாயா அல்லது பௌதிக இயற்கை என்று கூறப்படும் சார்ந்த உண்மையானது இங்கு விளக்கப்பட்டுள்ளது. மாயைக்கு தனிப்பட்ட இருப்பு எதுவும் இல்லை. குறைமதி கொண்டவர்கள் மாயையின் அற்புதமான செயல்களால் கவரப்படுகின்றனர். ஆனால் இச்செயல்களுக்கு பின்னால் முழு முதல் கடவுள் வழிகாட்டுதல் உள்ளது என்பதை அவன் புரிந்து கொள்வதில்லை. மயாத்யாசேன பிரகிருதி சூயதே சா சராச்சரம். கிருஷ்ணரின் மேற்பார்வையினால் மட்டுமே ஜட இயற்கையானது அசையும் அசையா உயிரினங்களை உற்பத்தி செய்து செயல்படுவதாக பௌகீதையில் 9வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. பௌதிக படைப்பின் மாயா தோற்றம் எனப்படும் மாயையின் உண்மையான தன்மை ஸ்ரீமத் பாகவத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது.
பூரண உண்மையே உண்மையானது. சார்ந்த உண்மை உண்மையானது. சார்ந்த உண்மை அதன் இருப்பிற்கு பூர்ணத்துடனான உறவை சார்ந்துள்ளது. மாயா என்றால் சக்தி என்று பொருள். எனவே சார்ந்த உண்மையானது பூர்ண உண்மையின் சக்தியாக விளக்கப்பட்டுள்ளது. பூர்ண உண்மைக்கு சார்ந்த உண்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வது கடினம் என்பதால் இதனை தெளிவுபடுத்துவதற்கு ஓகே பூர்ண உண்மைக்கும் சார்ந்த உண்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கு கடினம் என்பதால் இதனை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். பூர்ண உண்மையினை சூரியனுக்கு ஒப்பிடலாம். சூரியனானது பிம்பம், இருள் ஆகிய இரண்டு சார்ந்த உண்மைகளின் அடிப்படையில் உணரப்படுகிறது. இருள் என்பது சூரிய ஒளியற்ற நிலையை குறிக்கிறது. பிம்பம் என்பது இருளினுள் சூரிய ஒளியை செலுத்துவதால் ஏற்படுகிறது. இருள், பிம்பம் ஆகிய இரண்டில் எதற்குமே தனிப்பட்ட இருப்பு இல்லை. சூரிய ஒளி மறைக்கப்படும் போது இருள் தோன்றுகிறது. உதாரணமாக, ஒருவன் சூரியனை நோக்கி நின்றால் அவனது பின்புறம் இருளில் இருக்கும். இருளானது சூரியன் இல்லாததால் ஏற்படுகிறது. எனவே இது சூரியனை சார்ந்ததாகும். ஆன்மீக உலகமானது உண்மையான சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறது. பௌதிக உலகமான சூரியன் தோன்றாத இருண்ட பிரதேசத்துடன் ஒப்பிடப்படுகின்றது. பௌதிக தோற்றம் மிகவும் அற்புதமானதாக தோன்றும் போது பரம சூரிய ஒளியான பூர்ண உண்மையினை திரிபடைந்த பிம்பமே அதற்கு காரணம். இது வேதாந்த சூத்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஒருவன் என்னவெல்லாம் காண்கின்றனோ அதன் உண்மை வடிவம் பூர்ணத்தின் உள்ளது. இருளானது சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருப்பது போல ஜட உலகமானது ஆன்மீக உலகத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. இரண்ட பிரதேசத்தினால் தம கவரப்பட வேண்டாம் என்றும் யோகிதாம எனப்படும் பூர்ணத்தின் பிரகாசமான பிரதேசத்தினை அடைவதற்கு முயல வேண்டும் என்று வேத இலக்கியங்கள் நம்மை வழிநடத்துகின்றன. ஆன்மீக உலகம் மிகவும் பிரகாசமாக ஒளி ஊட்டப்பட்டுள்ளது. பௌதிக உலகமும் இருளினால் சூழப்பட்டுள்ளது. இருளே பௌதிக உலகின் இயல்பு என்பதால் சூரியன் ஒளி, நில ஒளி அல்லது பலதரப்பட்ட செயற்கையான விளக்குகள் குறிப்பாக இரவு நேரத்தில் இருளை போக்குவதற்கு பௌதிக உலகில் தேவைப்படுகின்றன. அதனால்தான் சூரிய ஒளியையும் நிலா ஒளியையும் முழு கடவுள் ஏற்பாடு செய்துள்ளார். ஆனால் பகவத்கீதையை 14 அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் விளக்கப்படுவதை போல சூரிய ஒளி, நிலா ஒளி, மின்சார ஒளி முதலியவற்றால் ஒளி ஊட்டப்பட்ட வேண்டிய அவசியம் அவரது உலகிற்கு இல்லை. ஏனெனில் அங்குள்ளவை அனைத்தும் சுயமாக பிரகாசிக்கக்கூடியவை. பூர்ண உண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பது தற்காலிகமானதுமான சார்ந்த உண்மை மாயா அல்லது அறியாமை எனப்படுகின்றது. இந்த மாயை இரு விதங்களில் வெளிப்படுவதாக பகவத்கீதை விளக்கப்பட்டுள்ளது. உணர்வற்ற ஜட கீழ்நிலை மாயையாகும். உயிர்வாளிகள் உயிர்நிலையில் மாயையாவர். இந்த பௌதிக உலகின் மாயமான அமைப்பினாலும் செயல்களாலும் உயிர்வாளிகள் பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு இங்கே மாயை எனப்படுகிறார்கள். உண்மையில் உயிர்வாளிகள் மாயை இல்லை. ஏனெனில் அவர்கள் முழுமுதல் கடவுளான உயர்ந்த சக்திக்கு பகுதிகளாவர். மேலும் தங்களது சொந்த விருப்பம் இல்லாவிடில் அவர்கள் மாயினால் கவரப்படக்கூடியவர்கள் அல்ல. ஆன்மீக உலகில் உயிர்வாளிகள் செய்யும் செயல்கள் மாயை அல்ல. அவை முக்த ஜீவன்களின் உண்மையான நித்திய செயல்களாகும். எஸ், ருதேருதம் யத் பிரதீயேதா நா பிரதீயேதா சாத்மனி தத் வித்யாத் ஆத்மன்யோ மாயா யதா பசோ யதா தமஹா. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? தொடர்ந்து சைத்தன்ய சரிதாமிரதம் நம்ம கேட்டுட்டு வரோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்லோகம். ரொம்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அதனால கவனமாக எல்லாரும் கேட்கணும். எனி டவுட் இருந்தால் தயவு செய்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேளுங்க. அமைதியா இருக்கிறது அது சரியில்லை.
புரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, புரியலாம் திருப்பி கேளுங்க, நம்ம வந்து டவுட் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இங்க வந்து பகவான் இங்க வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த புக்கு இப்ப வந்து ஆச்சாரியர்களை பத்தி பேசிட்டு வராரு. இப்ப வந்து தொடர்ந்து வந்து பகவான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்ற மாதிரி சில ஸ்லோகங்களை கோட் பண்றாரு. இதுல பகவான் இப்ப தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, போன வாட்டி வந்து போன ஸ்லோகத்துல பகவான் அவரோட இயற்கையை பத்தி பேசினாரு. அது தொடர்ச்சியாக இன்னைக்கு பேசுறாரு. என்னதுன்னா, நான் இல்லாமல் உண்மையாக தோன்றுபவை நிச்சயமாக எனது மாயசக்தியே. பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, மாயா சக்தியை பத்தி இங்க சொல்றாரு. ஓகேவா? மாயானா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் யாரு சொல்ல முடியும்? வாட் இஸ் த மாயா? மாயாவோட ஆக்டிவிட்டி கேட்கிறேன். மாயானா என்னன்னு கேட்கிறேன். வாட் இஸ் த மாயா? கிருஷ்ணா பகவான். சொல்லுங்க வருவோம். இப்போ மாயா கிருஷ்ணாவோட சக்தி தான். ஆனா என்ன சொல்றேன் என்னன்னா, நம்ம எப்ப கிருஷ்ணா விட்டு விலகுறோமோ மாயா நம்மளை அட்டாக் பண்ணும். எப்ப நம்ம கிருஷ்ணாவுக்கு பாதுகாப்புல இருக்குமோ அது வரைக்கும் நம்மளை அட்டாக் பண்ணாது. பண்ணாலும் ஏதோ தலை சொல்லுவாங்க, தலை போனாலும் தலப்பா தான் போனாங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா பகவான். ஓகே, வெரி குட் பிரபு. வேற மாயா என்றால் என்ன? மாயனா உங்களுக்கு புரியுறது என்ன? உங்களுக்கு என்ன புரியுது அது சொல்லுங்க முதல்ல ஃபர்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ரெடி வந்து சொல்லுங்க வந்துச்சு. இல்லாதது இருக்குன்றத நம்புறது. எஸ், வெரி குட், குட் பாயிண்ட். இல்லாதத இருக்குன்னு சொல்லி நம்புறது. ஓகே, வேற ஒரு ஆளு கமான். மாயை என்றால் என்ன? யாருக்கும் கருத்து இல்லையா? ஹரேஷ்ணா ப்ரோ, சொல்லுங்க வந்து. அதிகமா ஆசை வச்சுக்கிட்டு அதுலயே மூழ்கி போறதா ப்ரோ? இல்ல, உங்களுக்கு என்ன புரியுது மாயனா அது சொல்லுங்க முதல்ல. அதான் உங்களோட ப்ரோ, புரிதல் சொல்லுங்க. நம்மளோட ஆசைகள் நிறைய ஆசை வச்சுக்கிட்டு இதுதான் நமக்கு சரின்னு சொல்லிட்டு அப்படியே போறது, அது வந்து நம்ம மாய மாதிரி பிடிச்சிக்குது இந்த ஆசை. ஓகே, ஆசைகள். வெரி குட் மாதிரி, தேங்க்யூ. ஓகே, அதாவது ஆசைகள் மாயன்னு சொல்றாங்க. பிறகு வந்து என்னது கிருஷ்ண கிட்ட விலகி போறது மாயை சொல்றாங்க. தென் ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு பல பல அர்த்தங்கள் இல்லாததை இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, வெரி குட். ஆனா இங்க வந்து என்னது மாயா அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மாயா என்பது பாத்தீங்கன்னா தெய்வ சேய் குணமயி மம மாய துரத்தையா. அதாவது பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கிட்ட வந்து பல சக்திகள் இருக்கு. ஓகேவா? பகவானுக்கு மொத்தம் வந்து 3 பிரதானமான, அதாவது ப்ராமினன்ட் சக்தி சொல்லுவாங்க. முக்கியமான 3 சக்திகள் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி அண்ட் ததாச சக்தி. அந்தரங்க சக்தி, ததாச சக்தி அண்ட் பகிரங்க சக்தி. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்தரங்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா இது மேல இருக்கும், ததா சக்தி நடுவில் இருக்கும், என் வந்து என்னது பகிரங்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும், கடைசியில இருக்கும். அந்தரங்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. பகிரங்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா லோ பொட்டன்சி, பகவான லோ பொட்டன்சி, அதாவது மாயா சக்தி சொல்லலாம், பௌதிக சக்தி சொல்லலாம். நடுவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ததாச சக்தி. ததா சக்தினா மார்ஜினல் பொட்டன்சி, அதாவது நடுத்தர சக்தி சொல்லலாம். இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானுடைய தாமங்கள், கோலோக பிருந்தாவனம், ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தியை சார்ந்தது, முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தி சார்ந்தது. ஆன்மீக சக்தினா வந்து என்ன அர்த்தம்னா அதுல வந்து பௌதிக சக்திகள் இருக்காது. சரி விடுவா, ஆன்மீக சக்திக்கும் பௌதிக சக்தி என்ன இருக்குதே எங்களுக்கு தெரிய மாட்டேதுன்னு. ஆன்மீக சக்திக்கும் பௌதிக சக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆன்மீக சக்தியில ஆன்மீக உலகத்துல இல்ல ஆன்மீக சக்தியை சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பூர்ணத்துவமா இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். பூர்ணம் இதம் பூர்ணம் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல. பகவான் ஆன்மீக சக்தினா எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மேங்கோ, ஒரு மாங்காய் வந்து நம்ம வந்து வாங்குறோம்.
அப்ப நம்ம மாங்காய் சாப்பிடணும்னா மாங்காய் வாங்கி அதை வெட்டி, அதை கழுவி வெட்டி அதுக்கப்புறம் ஆஃபரிங் பண்ணிட்டு அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். அப்பதான் வந்து அதுக்கு வந்து மாங்காவோட டேஸ்ட் நம்ம வந்து எடுக்க முடியும். ஆனா ஆன்மீக சக்தியில வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆன்மீக லோகத்திலேயே ஆன்மீக சக்தி சார்ந்தது கிடையாது. அது அப்படி கிடையாது. நீங்க மாங்காய் என்ற வார்த்தைக்கும் மாங்காய் என்ற பழத்துக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் கிடையாது. பகவானுடைய பேருக்கும் பகவானுக்கு எப்படி டிஃபரெண்ட் இல்லையோ அதே போலதான் ஸ்பிரிச்சுவல்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட பேருக்கும் அந்த பொருளுக்கும் எந்த வித்தியாசம் சொல்லாது, எந்த வித்தியாசம் கிடையாது நம்மளுக்கு. நீங்க மாங்கான்னு நீங்க சொன்னாலே போதும், நினைச்சாலே போதும், நீங்க மாங்காய் அந்த பழத்தை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் கிடைச்சிடும். இது ஸ்பிரிச்சுவல், இது அந்தரங்க சக்தியோடைய அந்த டீட்டெயில். ஓகேவா? பௌதிக சக்தி வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னா அந்த மாங்காய் பழத்தை வாங்கிட்டு வந்து வெட்டி அலசி இது பண்ணி வெட்டி பிறகு நைவேத்தி பண்ணி நம்ம சாப்பிடணும். இதான் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பேசிக் வித்தியாசம். ஏன்னா ஆன்மீக லோகம், ஆன்மீக சக்தி, ஆன்மீக லோகத்துக்குள்ள இருக்கிறவங்க இல்ல ஆன்மீக சக்திகளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பூர்ணத்துவம் பூர்ணத்துவம் பூர்ணத்துவம். அந்த பொருளுக்கும் அந்த பேருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் ஹரிநாமத்துவம் நாமினா, பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. பகவான் வந்தா நம்ம கயிறு கொடுத்து காப்பாற்றும் கிடையாது. பகவான் நாமத்தை சொல்லும் போது அந்த பகவானே வந்து காப்பாற்றக்கூடிய சக்தி பகவான் நாமத்துல இருக்கு. புரியுதா? அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஆன்மீக சக்திக்கும் பகிரங்க சக்தியும் வித்தியாசம் வந்து என்னதுன்னா, ஆன்மீக சக்தி பூர்ணத்துவம் உடையது. பகவானுடைய பகிரங்க சக்தி, கீழ்நிலை சக்தி, ஜட சக்தி, மாயா சக்தி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பூர்ணம் இல்லாத சக்தி. அதுல வந்து முழுக்க முழுக்க பூர்ணம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அது பௌதிக சக்தி, இயற்கை, அதாவது கீழ்நிலை சக்தி. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ததா சக்தி. ததா சக்தினா என்ன அர்த்தம்னா மார்ஜினல் பொட்டன்சி. மார்ஜினல் பொட்டன்சி என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பௌதிக ஜீவாத்மக்கு இந்த சக்தியில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணா நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியும். நம்ம வந்து தவறு பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து தவறு பண்ணிட்டே இருந்தோம், பாவம் பண்ணிட்டே இருந்தா நம்ம திருப்பியும் இந்த கீழே மாயா சக்திக்குள்ள போக முடியும். இப்ப என்னோட அடுத்த கேள்வி, ஜீவாத்மாக்கள் எத்தனை வகைப்படுது? அதோட பேர் என்னது? அது எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம். நீங்க யாரா சொல்றீங்கன்னு நிறைய வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை வகை ஜீவாத்மா இருக்கு, அதோட பேர் என்ன? ஆமான், யார் சொல்றீங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நீங்க லேட் ஆகுறீங்கன்னா எப்படி நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பேசுறது? நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இன்னைக்கு ஜீவாத்மாக்கு ஹவு மெனி டைப் ஆஃப் ஜீவாத்மா அண்ட் வாட் இஸ் தட் தியர் நேம்? அவங்களோட பேர் என்னது? ஹரே கிருஷ்ணா. யாருமே ட்ரை பண்ணலையா? கமான், தவறுதான பிரச்சனை, நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நம்ம தவறு திருத்திக்க முடியும். ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில நீங்க டெம்பிள்ல வந்து நீங்க கிளாஸ்ல பேசவே முடியாது, நீங்க கருத்துக்கள் சொல்லவே முடியாது. நீங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்க கருத்துக்கள் சொல்றதுக்கு. உங்களுக்கு தவறோ ரைட்டோ அதை பத்தி நீங்க டசன்ட் பாதர் தட். நீங்க ஜஸ்ட் வந்து உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். இப்ப யாரும் இங்க ஏசு பொறுத்தும் கிடையாதுங்க, இன்னும் கிடையாது. எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கு, அந்த ஜீவாத்மா பேர் என்ன? தயவு செய்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் மொத்தம் முன்னுக்கு வாங்க. ஆஹா, ஹரே கிருஷ்ணா. ஒருத்தர் கூட இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. சரி, ஸ்னேகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. Krishna. Jiva. ராஜலட்சுமி சொல்லுங்க. வேடி மணி மாதாஜி. ஜீவாத்மா, அணு ஆத்மா, பரமாத்மா, இன்னொன்னு வந்து எனக்கு அது 3 தான் பிரபு ஞாபகம் வருது. ஓகே, வெரி குட், வெரி குட் மாதாஜி. ஸ்னேகா மாதாஜி. Jiva Bandhatma, Jiva Bandha Mukta Atma and Jiva Mukta Atma. ஓகே மாதாஜி, வெரி குட். பட் வந்து கம்ப்ளீட்டா இல்ல மாதாஜி. ஓகே மாதாஜி. ராஜலட்சுமி மாதாஜி சொன்னதுக்கு உங்களுக்கும் ஸ்னேகா ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க பதில் சொல்லதான் நீங்க உங்களுக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கீங்க, நீங்க என்ன
நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம், அதாவது தரத்தை நம்ம பார்க்க சொல்ல. எப்படி சொல்றதுன்னா, நீங்க பதில் சொல்லும் போதுதான் அப்ப நம்மளுக்கு என்ன புரியுது, அப்பதான் வந்து அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் போது புரியும். நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும்னா நம்ம எதுவுமே சொல்லணும்னா அது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்க நம்மளுக்கு தெரியாது. இது நல்ல சான்ஸ். நீங்க சொல்றது யார் தவறு சொல்ல போறது இல்ல. வள்ளிமா சொல்லுங்க, மைக்கு வந்திருக்கீங்க. ಬಂಧ ಜೀವ ಮುಕ್ತ ಜೀವ ಬಂಧ ಮುಕ್ತ ಜೀವ ಜೀವ ಮುಕ್ತ. எஸ், வெரி குட் மோதி, வெரி குட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மாக்கள் 4 கேட்டகரி படும் போது ராஜலட்சுமி மாதிரி சொன்னது அணு ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா. பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா ரெண்டு தான் இருக்கு மாதாஜி. ஓகேவா? அணு ஆத்மான்னு சொல்றது அணு அண்ட் விபு. அது வந்து என்னன்னா இது சின்னது, அது பெருசு. அணுனா சின்னது, விபுனா பெருசு. ஓகேவா? பரமாத்மானா வந்து பெரியவர், ஜீவாத்மானா அணு சின்னவங்க. நான் அது கேட்கல. ஜீவாத்மா எத்தனை கேட்டகரி பிரிக்குது? ஜீவாத்மானா நம்ம பகவான் தவிர்த்து வரக்கூடிய ஜீவாத்மாக்கள் இருக்காங்களா, அவங்க 4 கேட்டகரி பிரிக்கிறாங்க. மாதிரி சொன்ன மாதிரி நம்பர் 1 பந்த ஜீவா. பந்த ஜீவானா ஆல்ரெடி இந்த பூமியில வந்து அடி மேல அடி வாங்கிட்டு பந்தப்பட்டு இருக்கும். நம்பர் 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா பகவான் லோகத்துல நித்தியமா இருக்குங்க முக்த ஜீவா. முக்த ஜீவா. அடுத்து 3வது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு பக்தி பாதையை முயற்சி பண்ணி, பக்தி பாதையை செய்து, பக்தி பாதைகளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையிலேருந்து முக்தி அடைஞ்சவங்க. அவங்க வந்து பந்த முக்த ஜீவா 3வது. ஓகேவா? 4வது வந்து பாத்தீங்கன்னா இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையில அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தட்டு தடுமாறி ஏதோ பண்றாங்க, திருப்பி தவறு பண்றாங்க, ஆனா பக்தி பாதை வந்துகிட்டு இருக்காங்க. இது பண்ண அவங்க வந்து ஜீவன் முக்தா. 4 கேட்டகரி எல்லாம் ஞாபகம். பந்த ஜீவா, நித்திய முக்த ஜீவா, பந்த முக்த ஜீவா, பிறகு வந்து பௌதிக லோகத்துல முயற்சி பண்ணிருக்காங்கல்ல, அவங்க ஜீவன் முக்தா. 4 கேட்டகரி. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் அப்ப இதெல்லாம் நீங்க இதெல்லாம் புடிச்சுதான் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. அப்ப ஜீவாத்மாக்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பந்த ஜீவா இருக்கிறாங்களே, பகவான் லோகத்துல நித்தியமா இருக்கிறவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த பூமிக்கு வர மாட்டாங்க. அவங்க முக்த ஜீவா. பௌதிக லோகத்துல வந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து பகவானுடைய அந்தரங்க சக்தி தான், பகவானுடைய ஆன்மீக சக்தி தான். எல்லா ஜீவாத்மாக்களும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய ஆன்மீக சக்தி தான். என்னது மமே வாமுசோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, எல்லாமே என்னோட சக்திகள் கிருஷ்ணர் அர்ஜுனா அப்படி பகவான் சொல்றாரு. ஆனா நம்ம வந்து இந்த கீழ உலகத்தை வந்துட்டனால நம்ம என்ன ஆயிரும், நம்ம ததாச சக்திக்குள்ள போயிடுவோம். சொன்னல நம்ம ஆன்மீக சக்தி தான், ஆனா அந்த பூமியில வந்துட்டனால நம்ம வந்து 3வது அந்த நடுவில் இருக்க சக்திக்கு போயிடுவோம். அந்தரங்க சக்தி ஆன்மீக சக்தி சொல்லிட்டேன், பூர்ணமானது. பகிரங்க சக்தி மாய சக்தி, அது வந்து பூர்ணம் இல்லாதது. நம்ம ததா சக்தி. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், பௌதிக லோகத்துல வந்துட்டோம். கீழே வந்துட்ட பிறகு நம்ம வந்து இந்த லோகத்துல இருந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதனால நம்ம முயற்சி பண்ணா பகவான் லோகத்துக்கு போக முடியும். ததா சக்தினா எப்படின்னா நடுவுல இருக்க சக்தி, அது நினைச்சா இப்படியும் போகலாம், கீழே மாட்டிக்கலாம். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ததா சக்தியில மாட்டிக்கிட்டோம். முயற்சி பண்ணா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பகவான் லோகத்துக்கு உள்ள பூந்துடலாம். முயற்சி பண்ணாம நம்ம மனம் போன போக்குல போய்கிட்டு இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு நம்ம மண்டை என்ன சொல்லுதோ அது பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தோமே, ஆனால் இந்த பௌதிக லோகத்துல நம்ம இருக்கணும். ஓகேவா? இப்ப பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர விஷயம் வந்து என்னதுன்னா, ஏனெனில் நான் இல்லாமல் எதுவும் இருக்க முடியாது, நான் இல்லாம எதுவுமே இருக்காது, நான் அங்க இல்லைன்னா என்னோட சக்தி அங்க இருக்கு. இப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சூரியனுக்கு சமமானவர், பகவான் வெளிச்சத்துக்கு சமமானவர். பகவான் இல்லாத இடம் வந்து பாத்தீங்கன்னா இருள். அந்த இருளும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வராது, அந்த இருளும் பகவானோட சக்தி தான். அப்ப இது நிழலின் காணப்படும் உண்மையான ஒளியின் பிம்பத்தை போன்றதாகும். ஏனெனில் ஒளியின் ஒளியில் நிழலும் இல்லை, பிம்பமும் கிடையாது. இந்த ஸ்லோகம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்லோகம், கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி வந்து நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப பகவானுடைய உதாரணம் கொடுக்குறாங்க. என்னன்னா சூரியன் ஒளி, சூரியன் வந்து ஒளி அடிக்கும் போது நம்ம நிற்கும் போது நம்ம பின்னாடி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நிழல் விடும், அந்த கருப்பு கலர் நிழல் விடும். பகவான் வந்து எங்க இருக்கிறாரோ அங்க வந்து முழுமையான வெளிச்சங்கள் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆன்மீக விஷயங்கள் முழுமையாக இருக்கும். பகவான் எங்க இல்லையோ அங்க பகவானுடைய கீழ்நிலை லோவர் கிளாஸ் எனர்ஜி இருக்கும், லோவர் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா மாயா சக்தி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா
அதாவது பக்தியும் தக்கூர் பாராரு, ஜீவ் ஜாகோ கௌரா சந்திர போலே கவோ நித்ரா ஜவோ மாயா பிசாசர போலே. மாயை வந்து ஒரு பிசாசு போன்றது. ஜீவ் ஜாகோ கௌரா சந்திர போலே. எல்லா ஆத்மாக்களே எல்லாரும் ஏஞ்சிருங்க. ஏன் வந்து மாயாவோட பிடியில படுத்து தூங்குறீங்க? ஏன் மாயாவுடைய இன்பத்துல வந்து மூழ்கி போய் கிடக்குறீங்க? உண்மையான இன்பம் வந்து இது கிடையாது. இதுதான் ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆச்சாரியர்கள் நல்லா ஞாபகிச்சுங்க, 3 பி ஞாபகம், 3 பி. பீனா பி இருக்குல்ல, பி பாய் இருக்குல்ல, 3 பி வந்து என்னைக்குமே ஸ்பிரிச்சுவல்ல இருக்கும். பக்தி, பகவான் அண்ட் பக்தா. நல்லா ஞாபகம், 3 பி. பகவான், பக்தி அண்ட் பக்தா. இந்த 3மே ஒரே கோட்ல இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு பகவானை வந்து நேருக்கு நேரா அவங்க சந்திப்பாங்க. அந்த தூய்மையான பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, பக்தியில இருக்கனால இந்த பக்தி வந்து பகவானை யாருன்னு காப்பிச்சு கொடுக்கும். பக்தியாலதான் பகவான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப நம்ம வந்து பக்த நிலைக்கு வரணும்னா நம்மளுக்கு மாயையில நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா பக்தி, பகவான் என் பக்தா, பக்தி என் பகவான், இந்த 3மே ஒரே கோட்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒண்ணு எனக்கு பகவான் காட்சி தரல, எனக்கு பகவான் ஒன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நம்ம ஒன்னும் பக்தனா மாறல, நம்ம பக்த கேட்டகரிக்குள்ள வரல. நம்ம பக்தரா மாறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்க என்ன சொல்றது சாஸ்திரத்துல, பக்தா, பக்தி அண்ட் பகவான் இஸ் த ஆல் இஸ் த டிரான்சென்டென்டல். அவங்க எல்லாமே ஆன்மீக மயமானவங்க. ஏன்னா எப்படி ஆன்மீக மயமானவங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து அலங்காரம் பண்ணி தரிசனம் கொடுக்குறாரு. நம்ம வந்து உண்மையிலே வந்து நம்ம தரிசனம் எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லி இது சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தர்ஷன் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவானை பாக்குறது இல்ல, பகவான் நம்மளே பாக்குறது. ஏன்னா ஒரு தடவை கௌடிய மாடத்துல ஒரு டிவோட்டி என்ன பண்ணிருக்காரு, வேகமா ஓடிட்டு சேவை செஞ்சுட்டே இருக்கிறார். அங்க போற. அப்போ பக்தி சித்தாந்த தாக்கூர் வந்து மொட்டை மொழி நின்று பாக்குறாரு. யாரும் இந்த டிவோட்டி வந்து ஓடிட்டு அங்கங்க போயிட்டு இங்க பண்றாரு, அங்க கொஞ்சம் பண்றாரு. அப்போ வந்து சாயந்தரம் போல கேட்கிறாரு, அப்ப பிரபு ஏன் நீங்க இந்த மாதிரி வந்து அங்கங்க போறீங்க, இது பண்றீங்க, கொஞ்சம் சரிங்க, ரொம்ப இதை ரசிக்கிறீங்க, என்னது ஏன் என்னாச்சுன்னு? இல்ல நம்ம நிறைய சேவை செஞ்சீங்க சொல்லிங்க, நிறைய சேவைகள் செஞ்சா நம்ம பகவான் பார்க்க முடியும்னு. அவர் சொன்னாரு, பகவான் நம்ம பகவான் பார்க்கறதுக்கு அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. பகவான் நம்மளே பார்க்கணும். தட் இஸ் அ தத்துவம். நம்ம பகவான் பார்க்க கூடாது. புரியுதா? பகவான் பார்க்க கூடாதோ இல்ல, அது வேற. நம்ம பகவான் பார்க்கறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நம்மள முயற்சி எல்லாம் பகவான் நம்மளே பார்க்கணும். தென் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ்ல, நம்மளுடைய ஆக்டிவிட்டியில, நம்மளுடைய பக்தியில நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம பகவான் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம சேவையில பகவான் நம்மளே பார்க்கணும், அவரை நம்ம சைடு திருப்பி வைக்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து துவாரகைக்கு போயிட்டாரு, மதுரா முடிஞ்சு துவாரகைக்கு போயிட்டாரு. ஆனா இந்த ஜெகநாத லீலையில வரும், இந்த கதை வரும். அது என்ன நடக்கும், பகவான் கிருஷ்ணர் துவாரகையில படுத்து தூக்கி இருக்கும் போது ருக்மணி தேவி வந்து காது வச்சு கேட்பாங்க, என்னடா இது கிருஷ்ணர் வந்து நைட்டு வந்து என்னமோ சொல்றாருன்னு. பாத்தீங்கன்னா அவருக்கு கண்ணுல தண்ணி ஊத்தும், எல்லாம் பண்ண பார்த்தா ராதே ராதே கோபி பிருந்தாவன் யசோதா நந்த மகாராஜா ஓ ராதே ஓ ராதே ஓ ராதே சொல்லிட்டே இருப்பாரு அவரு. அப்போ இவங்களுக்கு என்னாச்சு, ருக்மணி தேவிக்கு என்னடா இது கிருஷ்ணர் வந்து யாரோட பேர் சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரோஹிணி மாதா கிட்ட போவாங்க. ரோஹிணி மாதா இந்த மாதிரி பாருங்க, கிருஷ்ணர் வந்து நைட்ல என்னென்ன பேர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஓ ராதே ஓ கிருஷ்ணா ஓ பிருந்தாவன் ஓ கோபின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னும் இது வந்து பகவான் யாரையும் சொல்லல, பகவான் வந்து பிருந்தாவனுடைய அதோட ஏக்கத்தை நினைச்சு அங்க உள்ள பக்தர் நினைச்சு அவர் வந்து அதோடைய பிரிவுல விப்ரலம்ப பாவத்துல இருக்கிறாரு. விப்ரலம்ப பாவம் மீன்ஸ் வந்து என்னன்னா, பகவானும் பக்தர்களும் பிரிஞ்சு இருக்கிறது விப்ரலம்ப பாவா. சம்பவ பாவானா இது நம்ம ஒரு நாள் பேசுவோம் கண்டிப்பா, இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஏன்னா இது ஆரம்பிச்சா இது அந்த டாபிக்ல போயிடும். சம்பவ பாவானா என்னன்னா ஒன்னா இருக்கு, யூனியன். ஓகேவா? அப்ப பகவான் கிருஷ்ணன் பாருங்க, அவர் எப்பவுமே மைண்ட்ல அவர் வந்து ராதாராணி, பிருந்தாவன், கோவர்தன், ராதா குண்டம், ஷாம குண்டம், நந்த மகாராஜா, யசோதம்மா, இதேதான் அவர் நினைச்சிட்டு இருப்பாரு அவர். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பக்தி பண்றதுனால இவரோட மைண்ட்ல எப்போதுமே அவங்கள நினைச்சிருப்பாரு. இதுதான் ஆச்சாரியர்கள் தத்துவம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
பகவான் நம்மளை நினைக்கணும், நம்மளை பார்க்கணும். நம்ம பகவானை பார்க்கறது முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம பகவான் பார்க்கணும், நான் பகவான் பார்த்துணும் நினைக்கல, அதுவும் ஒரு வகையான அகங்காரம். அதனால நேத்து வந்து நான் வந்து நேற்று பக்தி விஷய கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம வந்து ஹம்பிள்னஸ் அண்ட் அதோட சேர்த்து டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை அண்ட் பணிவு வளர்த்துக்கணும். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லியிருந்தேன் நேற்று நானு, அடுத்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக புத்தி, ஆன்மீக ஞானம் அண்ட் ஆன்மீக பலன் டெவலப் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அகங்காரத்தை வந்து முழுமையா விடணும். அகங்காரம் வராம நம்மளுக்கு வந்து பணிவு வராது. அந்த அகங்காரம் நிறைய பேர் வச்சுக்கோங்க, ஓ கத்துறது, கத்துறது கிடையாது. அகங்காரம் சில இடத்துல கத்துற மாதிரி அகங்காரம் வழி காட்டும், சில இடத்துல பூனை மாதிரி வேலை செய்யும். அகங்காரம் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். நான் பகவானை பார்க்கணும், நான் பகவான் பார்க்கணும், அதுவும் ஒரு வகை அகங்காரம். அப்ப என்னன்னா, ஐயோ என்னோட சேவையில பகவான் திருப்தி அடையணும், இதுதான் ஹம்பிள்னஸ் பிரார்த்தனை, இதுதான் அனுகத்தியா. அனுகத்தியான என்ன அர்த்தம்னா, ஃபுல்லி சமிட் அவர் செல்ஃப் டு லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்மள முழுசா பகவான் கிட்ட சமிட் பண்ணணும். சமிட் பண்றது என்ன அர்த்தம், நம்மளுக்கு தண்ணி நம்மள வந்து பகவான் கிட்ட கொடுக்கணும். அப்ப எதுவும் எதிர்பார்க்க கூடாது. நான் பகவானை பார்க்கணும், நான் பகவானை பார்க்கணும் நினைக்கிறது, அது வந்து ஒரு வகையான ஒரு செட்டல் வகையான, அதாவது ஒரு பூனை மாதிரியான ஒரு அகங்காரம். அப்ப ஆட்சி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பகவான் நம்மளே பார்க்கணும், அந்த மாதிரி சேவை செய்யணும். அப்ப அந்த மாதிரி செய்யும் போதுதான் நம்ம எதுவும் சொல்ல வந்த பக்தி சித்த தாக்கூர் என்ன சொன்னார்னா, பக்தி சித்த தாக்கூர் என்ன சொல்ல வரேன்னா, பகவான் நம்மளே பார்க்கணும். தென் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேவைஸை நம்மளுக்கு வந்து பகவான் பார்க்கக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும். அப்பதான் எதுக்கு சொல்றேன்னா, பக்தி பக்தா என் பகவான். பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா, பகவான் எப்ப நம்மளோட சேவைஸ்ல திருப்தி அடைகிறாரோ நம்மளோட பக்தி வந்து மெச்சூர்டா ஆகும். தென் அந்த பக்தரும் அந்த பக்தியும் அந்த பகவானும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க. ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் போது தென் பகவான் அப்பா வந்து காட்சி கொடுப்பாரு. அதான் பாத்தீங்கன்னா தர்ஷன், அதான் ரியல் தர்ஷன். தர்ஷன், திருஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன், 3 விஷயங்களுக்கு. திருஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன். திருஷ்டானா வந்து பாத்தீங்கன்னா அவரு முதல்ல நம்மளை பார்க்கணும், சொன்ன மாதிரி. திருஷ்டினா வந்து பாத்தீங்கன்னா பிறகு அவர் நம்மளை பார்த்த பிறகு நம்மளுக்கு திருஷ்டி, நம்மளுக்கு அந்த கண்ணை கொடுப்பாரு. திருஷ்டினா நம்மளுக்கு வந்து நம்மள அவர் பார்க்க முடியும். தென் அவர் நம்ம அவர் பார்க்கும் போது அதுக்கப்புறம் அவர் காட்டுவார் நம்ம யாருன்னு, அதான் தர்ஷன். இது வெரி வெரி டீப்பான ஒரு தத்துவம். இது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது பகவான் அலங்காரம் பண்றாங்க, நம்ம பார்க்கிறோம், வெரி நைஸ், வெரி குட், அது ரொம்ப நல்லது. ஆனா நம்மளோட குவாலிட்டிஸ் வளர்த்துக்கணும். நம்ம குவாலிட்டிஸ் வளர்த்துக்கிறது என்ன, எப்படி, நம்மளோட சேவைஸ்ல, நம்மளோட சேவையில நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டும் போது, நம்மளோட நாம ஜபத்தில் இன்ட்ரெஸ்ட் கட்டும் போது, ஹரிகதா கேட்கறது இன்ட்ரெஸ்ட் கட்டும் போது, பகவான் சம்பந்தப்பட்ட சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், இது எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது, நம்ம அதெல்லாம் சின்சியர் செய்யும் போது பகவான் நம்மளை பார்க்கும் போது, ஏன்னா அது வந்து என்னன்னா திருஷ்டா. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பகவான் பார்க்கறது அந்த தன்மை கிடைக்கும், அந்த கருணை கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு அந்த தகுதி கிடைக்கும். அப்ப திருஷ்டி கிடைக்கும், பார்க்கறது திருஷ்டி. தென் அப்புறம் பகவான் அதை தன்னை காட்டுவாரு, அப்பதான் உண்மையில காட்டுவாரு, அதான் தர்ஷன். அதான் வந்து பாத்தீங்கன்னா சருமம் பட்டாச்சாரிய வந்து ஜெகநாதபுரியில வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும் போது வேதாந்த பேசி இருக்காரு. நடுவுல குறுக்க பார்த்தா மகாபிரபு ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத் கத்திட்டு போவார். அவரு பார்த்து அங்க ஜெகநாதர் பார்த்து மயக்கம் விழுந்துடுவாரு. ஏன், அங்க அவர் ஜெகநாதா பார்க்கல, என்னவா பார்த்தாரு, மகாபிரபு ஜெகநாதர் என்னவா பார்த்தாரு, யார் சொல்ல முடியும்? ராதாராணி. ராதாராணி கிருஷ்ணாவை பார்த்தார். கிருஷ்ணா ஷாம சுந்தரா. கிருஷ்ணர் வந்து ஜெகநாதர் இப்படி பார்க்கல. அவரு ஜெகநாதரை வந்து இப்படி பார்த்தாரு. கிருஷ்ணர் வந்து ஃபுல் பாடி செய்யிருக்காரு. இது இஸ் அ தர்ஷன், இஸ் அ தத்துவ விசார். இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வரணும், என்ன பண்ணணும், நம்ம பகவானுடைய கான்டெக்ட்ல இருக்கணும், நம்ம பகவானுடைய சங்கத்துல இருக்கணும், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு மாயை நம்மளுக்கு அட்டாக் பண்ணாது. மாயையில நம்ம அதிகமா இருந்தோம்னா அந்த வெளிச்சம் கிடைக்காது. வெளிச்சம்னா என்னது, ரியல் எஃபோலிஜன், பகவானுடைய சக்தி, அந்த பக்தி இருக்க. பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் பக்தர்னு சொல்ல முடியாது, நம்ம பக்தன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாயா தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ வெரி வெரி பிக்கஸ்ட் டாபிக். ஓகேவா, பிக்கஸ்ட் டாபிக். இது வந்து ரொம்ப நிறைய டாபிக், இதுக்குள்ள லேயர் 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 நிறைய பேசலாம். ஓகேவா,
பட் நம்மளுக்கு வந்து நாட் இனஃப் தட் டைம், நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், இதுல இருந்து ஒரு சின்ன டிராப், இது ஏற்கனவே நான் வந்து நிறைய வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு எங்க குரு மறைச்சுக்கிட்டே இருந்து பிறகு புரோபாத கிட்ட இருந்து நிறைய ஆர்டிக்கல், நிறைய ஆட்சியர்கள் கிட்ட இருந்து வச்சிருக்கேன் நான். இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் அதுல இருந்து ஒரு ஸ்மால் ஒரு டிராப் மட்டும் நம்ம இறக்கி விடுவோம் இன்னைக்கு, ஒரு சின்ன ஒரு துளி. ஓகேவா? அதை மட்டும் நீங்க பார்ப்போம். வாட் இஸ் த மாயா? ஓகேவா? ஹவு கேன் சி த மாயா? ஓகேவா? why jiva forget the Krishna? ஓகேவா? due to maya energy jiva forget. மாயா ஏன் வந்து ஜீவாத்மா ஏன் வந்து பகவானை மறக்கிறாங்கன்னா, முக்கியமான காரணம் மாயாவோடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனாலதான் நம்ம கிருஷ்ணனை மறக்கிறோம். அதாவது வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, நல்ல ஸ்லோகம் அது அது வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேது. பயிர்முக்கா ஜீவாத்மா, அதாவது கிருஷ்ணா போலி சே ஜீவா அனாதி பயிர்முக்கா. எஸ், கிருஷ்ணா போலி சே ஜீவா. நம்ம வந்து கிருஷ்ண கிட்டேந்து ரொம்ப வருஷமா ரொம்ப காகட்டமா நம்ம திரும்பிட்டோம். பிகாஸ் காரணம்னா கிருஷ்ண புலி சேவியா அனாதி பயிர்முக்கா. நம்ம வந்து ஏன்னா பயிர்முக்கா ஜீவாத்மான என்ன அர்த்தம்னா, பகவான் கிட்ட இருந்து மூஞ்சி திருப்பிட்டோம், வேற சைடு திருப்பிட்டோம். பகவான் வந்து சூரியன், அங்க வெளிச்சம் அடிக்குது. அப்ப நம்ம வெளிச்சத்துக்கிட்ட மூஞ்ச கட்டாம நம்ம வந்து திரும்பிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, அங்க வந்து இருட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா டார்க்னஸ். மாயா அந்த கார். மாயனா என்ன அர்த்தம்னா இஸ் அ டார்க்னஸ்னு அர்த்தம். அந்த கார் மாயனா என்ன அர்த்தம், பல மீனிங்ஸ் இருக்கு. மாயனா அந்த கார், இல்ல டார்க்னஸ் சொல்லலாம், இல்லைன்னா மாயனா என்ன சொல்லலாம், இக்னோரன்ஸ், அறியாமே சொல்லலாம். இதெல்லாம் மாயா. ஓகேவா? இந்த மாயாவோடைய பிரசோனிபிகேஷன் வந்து யாருன்னா துர்கா தேவி. ஓகேவா? மாயாவுடைய அதிபதி யாருன்னா துர்கா தேவி தான் மகா மாயா அவங்க. ஓகேவா? அவங்க மகா மாயா. அவங்க என்ன பண்றாங்க, யாரெல்லாம் பகவான் விட்டு மறந்து பகவானோட சேவையில வராம பகவானுடைய போய் அடையணும் அந்த வாழ்க்கை குறிக்கோள் அது புரிஞ்சிக்காம கண்ட மேனிக்க வாழ்க்கை நடத்துறவங்கள மகா மாயா துர்கா தேவி என்ன பண்ணுவாங்க, அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க. அதனால இந்த லோகம் வந்து, இந்த லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரியாமலும் இது ஜெகன் மாதா. இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா பூமாதேவி தாங்கியிருக்காங்க. பூமாதேவி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாமாயோட சக்தி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து 3 வகை துன்பத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து என்னது, நம்மளுக்கு வந்து துன்பம் கொடுப்பாங்க. பஞ்ச மகா கிளேஷா, சரி, என்னது 3 கிளேஷான என்ன அர்த்தம்னா துன்பம் கொடுப்பாங்க. ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா அண்ட் ஆதி தெய்வீகா. ஆதி ஆத்மிக்கான உடலாலையும் மனதாலையும் வரக்கூடிய துன்பத்தை கொடுப்பாங்க. மாயாவுடைய முதல் வேலை என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எப்ப நம்ம பகவான் மறக்கிறோமோ நம்மளுக்கு மாயா என்ன பண்ணுவாங்க, 3 வகை துன்பத்தை கொடுப்பாங்க. நம்மளை போட்டு வாட்டி வதக்கி எடுப்பாங்க. ஆதி ஆத்மிகான என்ன அர்த்தம்னா உடம்பாலையும் மனசாலையும் வரக்கூடிய துன்பம். அதாவது வந்து சஃபரிங் பை பாடி அண்ட் பை மைண்ட், மனதால வரக்கூடிய துன்பம். உடம்புல வந்து பாருங்க பல வகையான செய்கை வருது, மனசுல பாருங்க பல வகையான துன்பங்கள் இருக்கு நம்மளுக்கு. இது மாயா நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்டில் யூ சரண்டர் டு கிருஷ்ணா. ஓகேவா? பகவான் கிட்ட முழுமையாக நம்ம வந்து அவர்கிட்ட நம்புற வரைக்கும், அவரை தவிர்த்து நம்மளுக்கு வந்து வேற யாருமே எனக்கு வந்து கதி இல்ல, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே எனக்கு ஒரே கதி அப்படின்னு நம்ம நம்புற வரைக்கும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மளுக்கு வந்து நிறைய பரீட்சைகள் வச்சாலும் அந்த பரீட்சையெல்லாம் தாண்டி எப்போதுமே நான் பகவான் விட்டு ஒரு போதும் நவர மாட்டேன். அன்னைக்கு ஒரு இடத்துல நான் கிளாஸ் கொடுக்கறதுக்கு இங்கே வெளியில போயிருந்தேன் நான். அங்க வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உங்களுடைய நட்சத்திரம் என்ன கேட்டாங்க என்கிட்ட. அப்ப நான் சொன்னேன் என் நட்சத்திரம் வந்து இதுன்னு சொன்னேன். அப்ப என்னுடைய பொண்ணோட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ சொன்னாங்க. அதுக்கு அந்த பிள்ளைக்கு நட்சத்திரத்துக்கு அது வந்து சுப்பிரமணிய வழிபடணும். அப்புறம் வந்து என்னோட இன்னொரு மகளுக்கு நட்சத்திரத்துக்கு அது வந்து இந்த தேவர் வழிபடணும். இன்னொரு நட்சத்திரத்துக்கு நான் முருகப்பெருமான் வழிபடணும், விநாயகர் வழிபடணும், இந்திரனை வழிபடணும், சரஸ்வதி வழிபடணும். இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு அவங்க வழிபட்டதான் கரெக்டா இருக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து மேபி நீங்க விஷ்ணு வழிபடுறது இருப்பீங்க போல, அதனால நீங்க விஷ்ணு வழிபடுறீங்க, கிருஷ்ண வழிபடுறீங்க அப்படி சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து பொதுமக்கள் தான். ஓகேவா? பொதுமக்கள் நார்மலா அவங்க இந்த மாதிரி இதுல பேசுறது இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதுல எந்த ஆச்சரியமும் எந்த ஆச்சரியம் படுறது ஒண்ணும் இல்லை.
ஆனா பக்தர்களும் நம்மளும் இதே மாதிரி எண்ணத்தை உள்ளுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கும் வெளியில உள்ளவங்களுக்கும் சாஸ்திர ஞானம் படிச்சு சாஸ்திர ஞானம் படிச்சு எல்லாம் கத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒன்னும் இந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒன்னும் மனது ரீதியாக நம்ம கிருஷ்ணரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. we doesn't accept, அதாவது வந்து we don't சொல்லக்கூடாது, நம்ம ஒன்னும் நாட் ரெடி டு அக்செப்ட், நாட் ரெடி டு அக்செப்ட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இன் ஃபுல்லி ஃபுல் எக்ஸ்பெக்ட் கூட அவர் முழுசா நம்ம வந்து அவரை வந்து அப்சர்வ் பண்றது, அவரை எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தயாரா ஆகலை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மளுக்கு மேல நம்மளுக்கு வந்து நிறைய பரீட்சைகள் கொடுக்குறாரு, நிறைய இது கொடுக்குறாருன்னா அந்த எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம பகவான் விட்டு ஒரு இன்ச்சு நம்ம நகரக்கூடாது. நம்ம வெளியில அந்த அக்கா என்ன சொன்ன நானு, அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா அந்தந்த நட்சத்திரத்துக்கு அந்த வழிபடணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டிவோட்டியா இருக்கிறோம், நம்மளும் கிருஷ்ணர் வழிபடுறோம், சரி இருந்தாலும் என் நட்சத்திரத்துக்கு வந்து நான் வந்து உதாரணம் கால பைரவர் வழிபடணும்னு வச்சுங்களேன், இல்ல நான் வந்து முருகரை வழிபடணும்னு வச்சுங்களேன், விநாயகர் வழிபடணும்னா நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம தேவர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு கால பைரவருக்கும் யார் வாட் எவர் 33 கோடி தேவர்களும் நம்மளுக்கு மேல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து தந்தோட பிரணாமம் பண்ணி சாட்சாக நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு எல்லா வகை மரியாதை, அவங்களுக்கு உண்டான பிரார்த்தனைகள், அவங்களோட பக்தர்கள் அவங்களுக்காக எழுதி வச்ச பிரார்த்தனைகள் கூட படிச்சு அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அதுல எந்த வகையான தவறும் கிடையாது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவங்களோட சேமா வந்து அவங்க நினைக்கிறது, கிருஷ்ணருக்கு உண்டாலும் பரவாயில்ல இவங்களும் கும்பிடு வச்சுக்கோ அது நினைக்கிறது இருக்கிற, இது அபராதம். இது அபராதம். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட யாரையும் நம்ம ஒப்பிட முடியாது. அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வ பிரவத்தியதே இதி மத்துவம் பதினவா பூத பாவ சமவிதா. பகவான் சொல்றாரு, எனக்கு மேலப்பட்டு யாருமே இல்லை, எனக்கு ஈக்குவலா யாரும். அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு வரக்கூடாது. இதுதான் மாயாவோட வேலை, இதுதான் மாயாவோட வேலை. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணங்கள் தான் வந்து என்ன ஆகும், பகவான் கிட்டே நம்ம விலகி போறதுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது எல்லாம் ஒன்னா சேரும் போது ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய துன்பமோ இல்ல பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம், ஹே போடா கிருஷ்ணர் வழிபட்டு என்ன இருக்கு எல்லாம் போடும், அப்படி நம்ம அப்படியே தூக்கி போட்டு போறது. மாயா இஸ் அ வெரி வெரி பூனை மாதிரி. டேஞ்சரஸ் சொல்லுவாங்க, டேஞ்சரஸ் தான். ஆனா நான் வந்து புதுசா நம்ம சொல்றேன், மாயா வந்து இஸ் வெரி வெரி பூனை மாதிரி. அப்படியே பூனை அப்படியே அமைதியா உள்ள பூந்து ஒரு எலி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள அழகா உள்ள பூந்து நம்ம ஒரு டைம் பார்த்துருக்கோம், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். எப்ப இவன் எப்படா கொஞ்சம் அப்படியே சாயம் பார்த்தா அந்த டைம்ல பிடிச்சிடும் ஒரே பிடி. பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே, நீ பண்ணிடு, நாளைக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், பண்ணிடு செஞ்சிடு இதை பண்ணிடு, அது அந்த மாதிரி தவறான விஷயங்கள் நம்ம இழுத்துட்டு போவோம். நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிரும், டக்குன்னு உடனே மனசை பிடிக்கும். வெரி வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் நம்ம எப்போதுமே பகவான் பிரபுபாதர் அன்னைக்கு ஆர்டிகல் படிச்சேன். பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, பக்தி பாதையில நம்ம அட்வான்ஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னதுன்னா, நம்ம சாண்டிங் பண்ணது எல்லாம் ஓகே, நம்ம நல்லா அடுத்த கட்ட நகரும் அட்வான்ஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது சரணாகதி. அவர் சொல்லிட்டாரு, பிரபுபாதர் தெளிவா சொல்லிட்டாரு. நான் 2-3 வாட்டி படிச்சு பார்த்தேன். எஸ் பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, பக்தியில வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் நகரணும். நான் வந்து சாதனா பக்தி, ராகனுகா பக்தி, பாவ பக்தி, அப்போ வந்து பிரேம பக்தி, இந்த பக்திக்குள்ள அடுத்த கட்ட நகரணும்னா நம்ம சரணாகதி. எந்த அளவுக்கு நம்ம சரணாகதி அடையணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பக்தி வந்து மின்னுக்கு போயிட்டே இருக்கும். சரணாகதி வந்து இஸ் எப்படி சொல்றது, சரணாகதி வந்து அது டிஃபிகல்ட் இல்ல, அது டிஃபிகல்ட் இல்ல. ஆனா எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பயிற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பகவான் சரணாகதி வரும். உங்களோட பயிற்சி நம்மளுடைய நம்பிக்கை குறைவா இருக்கும் போது சரணாகதி வராது நம்மளுக்கு. ஓகேவா? அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா மாயா கிட்ட இருந்து நம்ம வெளியே வரணும்னா சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் மாயா கிட்ட இருந்து ஃப்ரீ ஆகணும்னா எப்படி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் யாரு, பிறகு நம்ம யாரு நம்ம புரிஞ்சுக்கணும். we have to understand our own position. நம்ம வந்து ஜீவிய சுரூபாய் நித்திய கிருஷ்ணா, பகவான் நித்தியமான சேவகன் புரிஞ்சுக்கணும். நான் இந்த ஆத்மா இல்ல, சரி நான் இந்த உடம்புல நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பகவான் யார், பரமாத்மா, அவர் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. அவர்கிட்ட தான் சக்தி எல்லாம் வருது, மாயா தான் வருது. நம்ம தப்பு பண்ணக்கூடாது,
இந்த பக்தி வாழ்க்கை நம்ம வீணா போயிடும். நம்மளுக்கு குரு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கருணை கொடுத்திருக்காரு, புரோபாத் நம்மளுக்கு கருணை கொடுத்திருக்காரு. அப்ப பகவானை பத்தி தெரியணும், நம்மளை பத்தி தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம சத்சங்கம் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம பக்தரோட சங்கத்தை இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நம்ம வந்து மாயாவோட பிடியில நம்ம தொடர்ந்து இருக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன, நம்ம மாயாவோட சிந்தனையில நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு மாயாவோட தாக்கத்தில் இருக்கும் போது என்ன ஆகும்? நம்ம வந்து நம்ம யாருன்னு நம்ம மறந்துடுவோம், பகவான் யாருன்னு சொல்லி மறந்துடுவோம். அடுத்த விஷயம், மாயானா வந்து என்னது? வெரி வெரி சிம்பிள். எந்த விஷயம் நல்லா கேட்டுங்க, மாயா நிறைய பேர் நிறைய அப்படி மாயான்னு சொல்ல முடியும். மாயானா வெரி சிம்பிள் டெபினேஷன் நான் கொடுக்குறேன் பாருங்க. இல்லாததை இருக்குன்னு சொல்லி நம்புறது, ஓகேவா? ஆனா ஒண்ணு ஈஸியா புரியுறதுக்கு விஷயம் வந்து என்னதுன்னா, ரொம்ப ஈஸியா புரியுறதுக்கு, எந்த விஷயம் கிருஷ்ணருக்கு, குருவுக்கு, இல்ல பகவான் கிட்ட நம்மளை கொண்டு வராம நம்மளுக்கு எந்த விஷயம் நம்மளுக்கு தூரம் கொண்டு போகுதோ, எந்த விஷயங்கள்லாம் பகவானுக்கு பிடிக்காதோ, குருவுக்கு பிடிக்காதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சாஸ்திரத்துல, இது எதெல்லாம் நம்ம பண்றோமோ இது எல்லாமே மாயாவோடைய ஒரு டூல். என்ன சொல்றது டூல் வந்து ஒரு விஷயங்கள். இதெல்லாம் மாயா வந்து மொத்தமா வந்து உங்களை அட்டாக் பண்ணாது. அது தனித்தனியா பிரிஞ்சு போய் சின்ன அட்டாக் பண்ணி பிறகு அது பெருசா அசம்பிளி ஆகி திருப்பி ஒன்னா சேர்ந்து உங்களை ஒரே அமுக்கு அமைக்கிறோம் நம்மளைய. இதான் மாயா. இல்லைங்க அமைச்சுக்கோ. மாயானா வந்து என்னது? எந்த விஷயம் நம்ம புத்தியில, நம்ம மனசுல எந்த விஷயம் பகவான் நம்மளை மறக்கடிக்குதோ அது மாயா. எந்த விஷயம் நம்மள பகவான் கிட்ட இருந்து கொண்டு வராம பகவான் கிட்ட போவாத அது சொல்லுது, அது மாயா. எந்த விஷயம் நம்மளை மறக்கடிக்குது, எந்த விஷயம் நம்ம வந்து பகவான் கிட்ட நம்ம செய்யக்கூடாத செய்ய வைக்குதோ, இது எல்லாமே மாயா. இது எல்லாமே மாயா. இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. எந்தெந்த விஷயம் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் நம்மள பகவான் கிட்ட கொண்டு வராம நம்மளை வந்து நம்மளை பிளாக் பண்ணுதோ அது எல்லாமே மாயா. அது வந்து நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு ஆரம்பிக்குது. பிரபுபாதா என்ன சொல்றாரு? 4 கோட்பாடு கடைப்பிடிக்க சொல்றாரு. மது, ஆல்கஹால், மாது தவறான உறவு, இலிசிட் செக்ஸ், மாது சூதுன்னா வந்து என்ன? கேம்பிளிங். அப்புறம் வந்து மீட் ஈட்டிங். இது எல்லாமே மாயாவோட ஒரு ஏஜென்ட். இது பெரிய ஏஜென்ட். அப்ப இதுக்கப்புறம் இது கீழே சப் ஏஜென்ட் இருக்காங்க, கொஞ்சம் ஏஜென்ட்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே உதாரணம் மது எடுத்துக்கோங்க. மதுனா ஆல்கஹால். ஆல்கஹால்னா வந்து பிரபு நான் பட்ட சாராயம், என்னது பீரு, என்னது லிக்கர் இதெல்லாம் அடிக்கல பிரபு. இதுல புரோபாதம் சொல்லாதது இல்ல, இதுக்குள்ள நிறைய இருக்கு. மதுனா என்ன அர்த்தம்? வெறும் ஆல்கஹால் இது மட்டும் கிடையாது. இதுக்குள்ள நிறைய பேர் வந்து இது டீப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேரு, ஓகேவா? இப்ப குரு வந்து இனிஷியேஷன் கொடுக்கும்போது ஓகே பிரின்சிபல் ஃபாலோ பண்றேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல்ல ஒன்னும் நம்ம மைனூட்டா ஒன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா நம்ம உண்மையா பிரின்சிபல்ல ஏதோ 1-2 ஃபாலோ பண்ணாம நம்ம இருக்கிறோம். நான் அதை பத்தி ஒரு நாள் நம்ம டீட்டெயிலா பேசுவோம். அதை பத்தி 4 கோட்பாடுகளை பத்தி தனியாவே ஒரு எபிசோட் நம்ம போடுவோம். நம்ம அதுல சிம்பிளா வந்து என்ன, மதுனா வந்து என்னது? வெறும் ஆல்கஹால், பட்ட சாராயம், ஒரு பீரு, வெறும் லிக்கர் அது மட்டும் கிடையாது. டீ காஃபி குடிக்கிறதும் அதுவும் மதுதான். எத்தனை மாறாச்சு, எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க கிளாஸ்ல. புரோபாதர் சொல்லியிருக்கிறாரு, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இப்ப கூட மலேசியால பானு மகாராஜ் இருக்கிறாரு. எவ்வளவு ஆச்சரியம் சொல்லிருக்காங்க. டீ காஃபி நம்மளுக்கு கெடுதி, நம்மளுக்கு அதுவும் ஆல்கஹால் தான். நான் வந்து இது நான் சொல்ல கிடையாது, இது ஆச்சாரியர்களோட பதில். நம்ம ஏத்துக்காததும் வந்து அது வந்து அவங்கவுங்க பக்தியை பொறுத்தது, அவங்களோட மனநிலைமை பொறுத்தது, அவங்க எந்த அளவுக்கு வந்து பகவானோட சரணாகதி அடைகிறாங்க அதை பொறுத்தது. என் மேல கோச்சிக்கிறதோ இல்ல என்னோட இதுல கோச்சிக்கிறதுக்கோ இதுல ஒண்ணுமே இல்லை. நான் ஆச்சாரியர் சொன்னதான் நான் சொல்றேன், ஓகேவா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மதுல இன்னொரு விஷயம் வந்து நம்ம மது சூது புலா, ஓகே மது, ஓகே மாது இலிசிட் செக்ஸ். ஒரு கணவன் மனைவி வந்து நம்ம வந்து வேற ஒரு உறவை தேடி போறது, அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பாவம், இது மாயா, மிகப்பெரிய மாயா. மாது சூது வந்து என்னது? வெறும் வந்து என்ன சொல்றது, ஒரு சீட்டு கட்டு விளையாடுது. நிறைய பேர் அவருக்கு இடத்துல கேட்டேன், வெறும் சீட்டு கட்டு விளையாடுதானே கேம்பிள் நினைக்கிறீங்கன்னு. ஆமா பிரபுன்னு.
யாரும் சொன்னா வெறும் சீட்டு கட்டு மட்டும் தான் கேம்பிளிங். அது ரொம்ப நிறைய இடத்துல அந்த மாதிரி பேசி பேசியே எல்லாருக்கும் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆச்சு. வெறும் சீட்டு கட்டு விளையாடுதான் சூது. நோ, சீட்டு காட்டு விளையாடுறதும் சூதுதான். அந்த சீட்டு காட்டு வந்து ஆன்லைன்ல விளையாடுறாங்களா, அதுவும் சூதுதான். ஆன்லைன்ல வந்து என் குருமாச்சு கிட்ட நான் வாங்கி கட்டினேன். நான் வந்து அந்த என் குருமாச்சு கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என் குருமாச்சு நீ ஏசினாரு. என்ன கேள்வி கேட்டேன்னா, மகாராஜ் இப்ப வந்து ஆன்லைன்ல வந்து ட்ரேடிங் விளையாடுறாங்க. அந்த காசு போட்டு காசு எடுக்கிறது, அந்த கிரிப்டோ கரன்சி, அப்புறம் பிட்காயின், என்னென்னமோ காயின் இதெல்லாம் இருக்கு. இப்ப சோசியல்ல இப்ப மீடியா இப்ப என்ன சொல்றது, இப்ப என்ன சொல்ல இன்டர்நெட்ல வந்து இந்த சோசியல்ல வந்து நிறைய வந்து அந்த மணி கொடுத்து மணி வாங்குறது, பாஸ் பாய் இதெல்லாம் இருக்கு. இந்த மாரி வந்து செய்யலாம். யூ ராஸ்கல்னு சொல்லி கேட்டேன் நீ. நான் கால் பண்ணேன் டைரக்டா அவருக்கு. ராதாஜீவா இஸ் ஆல்சோ கேம்பிளிங் சொல்லி சொன்னாரு. எஸ், அதுவும் கேம்பிளிங் தான். அப்புறம் கூட மெக்னோன் டோட்டோ டாமாச்சாய் அப்புறம் என்னது அப்படி ஏன்னா எனக்கு சின்ன வயசுல நானும் எனக்கு கைகள் கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நானும் போய் அதை எழுதியிருக்கேன். நம்மளும் எழுதிருந்தா, ஏன்னா நான் போய் எழுதிருந்தா அது ராசியா அடிச்சிடும், உடனே அடிச்சிடும் அது. எஸ், நான் அதை செஞ்சிருக்கேன். பட் நான் எழுதுனது கிடையாது. பட் மற்றவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாமே கேம்பிளிங். இதெல்லாம் கேட்பாங்க. எந்த விஷயம் நம்மள வந்து ஐயோ அப்போ விட்டுறது இப்ப கேம்பிளிங்ல பாருங்க, விட்டது எடுத்துடணும். இப்படியே விட்டுதான் பாருங்க. சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், அப்புறம் வந்து என்னென்னமோ இதெல்லாம் இருக்கு. காசு போட்டு காசு இருக்குது. நீ காசு விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? ஐயோ ஐயோ எப்படாச்சும் எடுத்துடணும், எப்படி இது மாயா மாயா உங்களுக்கு சாண்டிங் போயா சாண்டிங் அது எதுவும் மண்ணாவது. ஐயோ விட்டது எடுத்துடணும். அடுத்து போடுறோம், இன்னொரு 50 போடுறோம், எடுக்காம பக்கம் ஐயோ அது 100 வந்து பார்த்தா அது 50 போச்சு. ஐயோ அடுத்து எடுக்கணும். என்ன ஆகும்? எங்க சாண்டிங்க, எங்க அர்ச்சனை, எங்க ஆர்த்தி செய்யுது, போயா எதுவுமே வர மாட்டோம். மண்டை ஃபுல்லா அதுதான் இருக்கும். இஸ் மாயா. தென் அடுத்து வந்து மது சூது புலால் மீன்ஸ் வந்து என்னது, ஒரு உயிர் கொண்டு சாப்பிடுது. பிரபு நான் எங்க பிரபு நான் சாப்பிடுறேன், நானும் சாப்பிடுறது இல்லையே பிரபுன்னு. பட் வந்து பாத்தீங்கன்னா அவன் சாப்பிடுறது இல்ல, ஆனா மறைமுகமா சில இடத்துல நான் ஒன்னும் நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, இந்த மாயா சொல்றதுனாலதான் இவ்வளவு லைட்டா மைண்ட் நான் போறேன். இல்லைன்னா நான் நார்மலா சொல்லிட்டு நான் போயிருவேன் நானு. இப்ப நம்ம புலால் சாப்பிட ஒரு உயிர் கொண்டு சாப்பிடுறது இல்ல. ஆக்சுவலி வந்து ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது இல்ல. வந்து அது என்னன்னா, நம்ம ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மீனையோ ஆடையோ கோழியோ வெட்டி சாப்பிடுறது இல்ல, அது ஓகே. ஆனா இந்த உணர்வு மூலியமாக, கான்சியஸ்னஸ் உணர்வு மூலியமாகவும் நம்ம சாப்பிடாம இருக்கணும். நம்ம வந்து நான் சால் டு சே, நான் யாரையும் பிளேம் பண்ணல, யாரையும் சொல்ல, நான் உண்மையை நம்ம கிளாஸ்ல உட்காந்துருக்கிறோம், பேசத்துல உட்காந்துருக்கோம், அதனால நான் வந்து இங்க உண்மையை பேசணும். ஏன்னா பின்னால் பாருங்க பகவான் இருக்கிற, கோபால் பார்த்து இருக்கிற, இல்ல மண்டல கொண்டு வரேன். நீ நம்ம மைண்ட்ல மனத ரீதியாக மனசு ரீதியாகவும் அந்த அசைவத்தை நம்ம எடுத்திருக்கோமா? சைவ கோழி, சைவ ஆடு, சைவ இது, அப்ப இதுவும் வந்து ஒரு வகையில நம்ம வந்து ஒன்னும் உணர்வு ரீதியாக நம்மளுக்கு என்னன்னா ஒன்னும் அந்த உணர்வு ரீதியாக ஒன்னும் மாற்றம் அடையல. இதுவும் ஒரு வகையான மாயா. என் ஆல்சோ மஷ்ரூம், காளான் இஸ் தமோ குணம், அதுவும் சாப்பிடக்கூடாது நம்ம. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அசைவத்துக்கு சமம் சொல்லி ஆச்சரியம் சொல்லியிருக்கிறாங்க. எங்காச்சும் ஏதாச்சும் மகாராஜ் கிட்ட நீங்க, நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், யாராச்சும் மகாராஜ் கிட்டயும் இப்ப கூட பானு மகாராஜ் மலேசியால இருக்கிற, நீங்க கேட்டு பார்க்கலாம். வயலக்க நீங்க அடிச்சு கேட்டு பார்க்கலாம், மகாராஜ் கேன் ஈட் மஷ்ரூமா, கேட்டு பார்க்கலாம். ஆச்சரியர்கள் பரம்பரா சிஸ்டம், நம்ம கௌடிய பரம்பரா வந்து இதை ஆதரிக்கவே கிடையாது. பிறகு அந்த சாப்பிடா அது வேற சம்பிரதாயம். அவங்க ஃபில்டர் காஃபி குடிக்கிறாங்க ப்ரோ, டீ காஃபி குடிக்கிறாங்க, ஃபில்டர் காஃபி குடிக்கிறாங்க. நம்ம அந்த சம்பிரதாயம் பார்க்க வேணாம். இது அந்த சம்பிரதாயம், இந்த சம்பிரதாயம், அவங்க இந்த சொசைட்டி இப்படி செய்யறாங்க, அந்த சொசைட்டி. நம்ம சமுதாயம் பிரம்ம மற்றும் கௌட சம்பிரதாயம் மகாபிரபு என்ன கொடுத்து போயிருக்கிறாரு நீங்க பாருங்க. மகாபிரபுவோட லீலையில இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, ஏகாதசி அன்னைக்கு ஜெகநாதர் பிரசாதம் கொடுத்துருவாங்க. ஐயோ ஏகாதசி வந்து முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. மகாபிரபு ஃபுல்லா கீர்த்தனம் பண்ணுவாரு. கீர்த்தனம் பண்ணி முடிச்சு அந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி வந்த பிறகுதான் அந்த பிரசாதம் எடுத்துக்குவாரு. மகாபிரபு அதாவது ஜெகநாத பூரியில ஏகாதசி என்ற தேவிய இதுல என்னது, நீங்க ஜெகநாதபுரி போனா பாக்கலாம். நீங்க ஏகாதசி என்ற அந்த தேவியை வந்து அங்க வந்து ஜெகநாதபுரியில ஒரு இடத்துல கீழே வந்து அது லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு கம்மி. ஏன்னா அங்க ஏகாதசி கிடையாது. ஜெகநாதருக்கு முழுக்க அன்னைக்கு எப்பவுமே மாசம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிரசாதம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஜெகநாதருக்கு ஏகாதசி கிடையாது, பகவானுக்கு ஏகாதசி கிடையாது. ஏகாதசி விரதம் சாப்பிடக்கூடாது, தானி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது என்னதுக்கு நம்மளுக்கு தான். ஆனா நம்ம அதனால ஏன் மகாபிரபு ஃபாலோ பண்ணணும்? மகாபிரபு வந்து இங்க வந்து என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா,
ஏன்னா ஜெகநாத புள்ளி யாரும் ஏகாதசி எடுக்க மாட்டாங்க, ஜெகநாத பாண்டாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏகாதசி தூக்கி ஜெயில போட்டோம்பா, ஜெயில் கீழே இருப்பாங்க. ஆனா மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்தாரு, அந்த பிரசாதம் நீங்க சைத்தன்ய சேதம் அடுத்தது வரும்போது பார்க்கலாம். நம்ம மகாபிரபு என்ன பண்ணாரு, அந்த பிரசாதம் வந்து ஹோல்ட் பண்ணி துவாதசி மறுநாள் துவாதசி வந்த பிறகு எடுத்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏகாதசி எடுக்கலாம் பரவாயில்ல பிரபு, ஓகே சம் மெடிக்கல் இஷ்யூ, சின்ன பிள்ளைங்க உடம்பு முடியல, வயசாயிருச்சு, சம் கண்டிஷன், நீங்க உங்க குருமார் வச்சுக்கிட்ட இல்ல வந்து உங்களை டாக்டர் ஆலோசனைப்படி நீங்க வந்து எடுக்காம இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஓகே உங்க குருமார் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது ஓகே. ஆனா கை நல்லா இருக்கு, தலை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல சொல்றது இஸ் ஆஃபென்ஸ். புதுசா வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண வைக்கலாம். நம்ம இதான் வராங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண வைக்கலாம். ஆனா நம்ம பக்தியில இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும், வந்துட்டு இருக்கோம்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா, முடிஞ்ச வரைக்கும் எடுக்கணும். நம்ம ஒரு முடியலையே நம்ம பழங்கள் பால்கள் எவ்வளவு சாப்பிட்டுக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன தபஸ்யா. நிறைய பேர் நினைப்பாங்க, பிரபு நான் வந்து ஹெவியான வேலை செய்யறோம் முடியல பிரபு. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஹெவியான வேலை செய்றீங்களா, நம்ம மரவள்ளி கிழங்கு இருக்கு நம்மளுக்கு, அது என்ன சொல்லுவாங்க பொட்டேட்டோ, என்ன சொல்லுவாங்க, அது என்ன பொட்டேட்டோ, அது நல்ல பொட்டேட்டோ பேர் என்ன மதிஜி, ஸ்னேகா மதி, வாட் இஸ் கால் இஸ் வாட் பொட்டேட்டோ மதிஜி? Sweet potato. Sweet potato. ஸ்வீட் பொட்டேட்டோவா? ஓகே, Tapioca, Prabhu. Tapioca. அது வந்து நீங்க சாப்பிடும்போது மரவள்ளி கிழங்கு சொல்றேன் நானு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எஸ்டேட்ல சாப்பிடாத அதுதான் சாப்பிட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு பசி தாங்க. Tapioca. sorry மதிஜி. Tapioca. ஓகே மரவள்ளி கிழங்கு is tapioca. tapioca, எஸ். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பசி வந்து நம்மளுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். சம் டெக்னிக்கல் நிறைய இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும் நம்ம. அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம மாயா இது செட்டில் வேலை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாயா நமக்கு அட்டாக் பண்ணிட்டே இருக்கும், சின்ன அட்டாக் பண்ணிருக்கோம். தென் நம்ம வந்து அந்த மாயாவுக்கு நம்ம இடம் கொடுக்க என்ன ஆகும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த பிடிச்சி ஃபுல்லா வந்து ஒரு நாள் வந்து ஆவரணான் மிக்க கிரியா அண்ட் செகண்ட் ஆக்டிவிட்டி பிரக்கட் மிக்க கிரியா. ஆவரணான் மிக்க கிரியா என்னது, மைண்ட ஃபுல்லா வந்து மாயா பிடிச்சிரும். தென் பிரக்கட் மிக்க கிரியானா நம்மளுக்கு திரும்பி பகம் கிட்ட தூரம் கொண்டு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு எக்வேரியம் இருக்கு வச்சுக்கீங்களேன். வீட்டுல சப்போஸ் ஒரு எக்வேரியம் இருக்கு, வீட்டுல வந்து மீன் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு எக்வேரியம் இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, கலரா இருக்கு, லைட் எல்லாம் போட்டிருக்கோம், மீன் அழகா போகுது. அந்த எக்வேரியம் வந்து கழுவாம விடுறோம் நம்ம, ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் ஆகுது. என்ன ஆகும், லைட்டா அப்படியே வளவளப்பா இருக்கும் அந்த எக்வேரியம் சுத்தி. அப்புறம் 2 வாரம் 3 வாரம் ஆகுது, என்ன லைட்டா அந்த வளவளப்பு என்ன ஆகும், அப்படியே லைட்டா பச்சை கலரா மாறும். லைட்டா 2 மாசம் ஆயிடுச்சு 3 மாசம் ஆயிடுச்சு, என்ன ஆயிரும், அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பச்சை ஆயிரும். உள்ளுக்குள்ள மீனே எதுவுமே தெரியாது. ஆனா அந்த மீன் பாட்டு போயிட்டு இருக்கும். நான் 6-7 மாசம் ஆச்சுன்னா ஃபுல்லா வந்து அந்த பசை வந்து அப்படியே கருப்பு கலர் ஆகி அப்படியே தண்ணி இருக்கும். அந்த பசை வந்து அந்த 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 பாசி இருக்குல்ல, அந்த பாசி அப்படியே புதுசா ஆயிரும், ஒண்ணுமே தெரியாது. தட் இஸ் த மாயா. முதல் செட்டில் வேலை அப்படியே லைட்டா வரும், லைட்டா வந்து லைட்டா பிடிச்சி தென் வந்து ஃபுல்லா நம்மளுக்கு மண்ணில பாசி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஃபுல்லா மண்ணை ஃபுல்லா பாசி பிடிச்சிடும். அப்புறம் எங்க பகவான் தெரியுது, ஃபுல்லா இருட்டாயிட்டோன்னே ஷீ இந்த பக்தி பண்ணி இந்த கிருஷ்ண பக்தி பண்ணி என்ன இருக்கு, இதனால என்ன பயன், என்ன அந்த கேட்டகரி வந்துருவோம். அதுல வந்துட்டோன்னு என்ன ஆயிரும், இன்னும் நம்ம பெரிய ஹீரோ மாதிரி, இன்னும் உலகத்தை சாதிச்சிட்ட மாதிரி பெரிய சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு நம்ம வந்து இதை விட்டு வெளியாயிரும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அந்த பாசியெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு மகாமாயா சூழத்தை எடுத்து வருவாங்க. ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா, இதெல்லாம் கொடுத்து அடி கொடுத்து திரும்பி வருவாங்க. ஆனா நம்ம செய்த பக்தியை பகவான் ஒருபோதும் மறக்க மாட்டாரு. அவர் நம்ம திருப்பி சான்ஸ் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து பதித பாவன். அவர் நம்ம என்ன தவறு பண்ணாலும் நம்மளுக்கு கருணை கட்டிட்டே தான் இருப்பாரு. ஓகேவா, நான் வந்து மாயா எத்தனை வகை மாயா இருக்கு, இது கூட நிறைய டீட்டெயில் இன்னும் நிறைய இருக்கு. நான் வந்து இன்னும் நிறைய பேசலாம். ஓகேவா, சும்மா மட்டும் லைட்டா சொல்றேன், மணியாச்சு லைட்டா மட்டும் டக்குன்னு முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். நம்மளுக்கு வந்து மாயா வந்து 2 வகை இருக்கு, ஒண்ணு யோக மாயா, மகாமாயா. அதுல மகாமாயா வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த மகாமாயா 2 வகைப்படும். அதுல ஒண்ணு வந்து ஜீவமாயா, ஒண்ணு குணமாயா. அதான் ஜீவமாயா வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு, குணமாயா பாத்தீங்கன்னா 20 இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் எப்படி சொல்லி எல்லாத்தையும் ஒண்ணு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். பட் அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் நம்ம டைம் இருக்கும் போது நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா, இன்னைக்குள்ள கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா,
பகவானோட சக்தி தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அண்ட் தத சக்தி. அந்தரங்க சக்தி இஸ் அ பூர்ண சக்தி, பகவானோட சக்தி. பகிரங்க சக்தி வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ மாயா சக்தி, கீழே சக்தி. தத சக்தி வந்து நடுத்தர சக்தி. அப்ப ஜீவாத்மா கீழே பந்தப்பட்ட பிறகு அந்த ஆத்மா ததா சக்தியில இருக்கு. முயற்சி பண்ணா நம்ம பகவான் சக்திக்குள்ள போயிடலாம். இல்லைன்னா கீழே மாயா சக்தியை மாட்டிருக்கோம். மாயா வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மாயா வந்து என்ன ஆகுதுன்னா, எந்த விஷயங்கள் நம்ம பகவானை மறக்கடிக்குதோ, எந்த விஷயம் பகவான் போக நம்ம பிளாக் பண்ணுதோ, அது எல்லாமே மாயா மாயா மாயா. மாயானா இன்னொரு அர்த்தம் வந்து என்ன ஆகுதுன்னா டார்க்னஸ், அதாவது இருட்டு. மாயா அந்தகார், என்னன்னா அறியாமை சொல்லலாம். மாயானா வந்து என்னது, ஒண்ணு வந்து என்ன அர்த்தம்னா இல்லாததை இருக்குன்னு சொல்லி காட்டுறது, இருக்கிறத இல்லாததுன்னு சொல்லி காட்டுறது, அதான் மாயா. ஓகேவா? அப்ப நம்ம பகவான் கிட்ட பகவான் கிட்ட வாங்க, ஜீவ் ஜாகோ. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, பக்தி சொல்றாரு, பகவான் கிட்ட வாங்க, ஏஞ்சிருங்க. ஏன் மாயில இதுல பண்றீங்கன்னு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவான் கிட்ட என்னைக்குமே கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால சாண்டிங் பண்ணணும், சேவை செய்யணும், கிளாஸ் கேட்கணும், ஹரிநாமத்தை நவஜம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கான்டெக்ட் இருந்துட்டே இருக்கணும். நம்ம இல்லைன்னா நம்ம வந்து வெரி டேஞ்சரஸ். நீங்க பாருங்க, இந்த உலகம் பாருங்க, சமயத்துல ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கண்களுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ ஒரு அழகா இருக்கு, பூவெல்லாம் அழகா இருக்கு, ஐயோ வானங்கள்லாம் அழகா இருக்கு, ரொம்ப காத்திரிக்கு ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் இருக்குன்னு. இங்க பாருங்க, இந்த வாட்டர் ஃபால பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு, இந்த கார்டனை பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆனா நினைச்சு பாருங்க, இது எல்லாமே மாயோட சக்தி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பகவான் லோகத்துல இருக்க ஒரிஜினலோட ரிஃப்ளெக்ஷன் தான், பிம்பம் தான் இதெல்லாம். அப்ப ஒரிஜினல் ஒண்ணு எவ்வளவு இருக்கும். ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், அடுத்தடுத்து பேசுவோம். நிறைய இருக்கு, நம்ம முடிக்க முடியல. ஓகேவா? हरे कृष्णा. जय श्री चैतन्य चरितामृत की जय. जय श्री राधा गोपाल जी की जय. जगन्नाथ बल सुभद्रा महारानी की जय. जय श्रीला प्रभुपाद महाराज की जय. गौर निताय की जय. निताय गौर प्रेमानंदी हरि हरि बोल. कृष्णदास कविराज गोस्वामी की जय. गौर प्रिय जना महाप्रभु भक्तர்களுக்கு की जय. हरे कृष्णा. எஸ், ஹரே கிருஷ்ணா. எது கேள்விகள், சந்தேகங்கள்?